ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போதே இந்த சாயப்பா சத்தியம் பண்ணி சொல்றேன். இன்னும் சரியாக 10 நிமிஷத்துல நீ கேட்ட அதிர்ஷ்டம் உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்து சேரப்போகுது. நீ எப்போதும் உன் சொந்த காலில் நிற்க பழகு. தேவைப்பட்டா மட்டும் அடுத்தவர்களின் உதவியை தேடி போகணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? எப்போதும் முடிஞ்ச அளவுக்கு அனைத்தையுமே என்னாலேயே சிறப்பா செய்ய முடியுன்ற நம்பிக்கையோட உனக்கான காரியங்களை செய்ய தயாராகு. உனக்கு பக்கபலமாக, உனக்கு உதவியா, உனக்கு ஆறுதலா, அனுசரணையா இருக்க வேண்டிய உறவுகளே உன்னை அவமதித்து பேசுறாங்களே, உன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு புரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகி போறாங்களே, உன்னை பலவீனப்படுத்தி பேசுறாங்களே நினைச்சு நீ கவலை கொள்ளாதே. சில பேரு தன்னுடைய செய்கையாலும் வார்த்தையாலும் மௌனத்தாலும் எப்படி செயல்பட்டாலும் அனைத்தையும் இந்த சாயப்பா முடிவுக்கு கொண்டு வருவேன். இருப்பதை வச்சு உன் வாழ்க்கையை புதுசா புத்துணர்ச்சியோடு வாழ தயாராகு. இந்த சாயப்பா உனக்கான மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவுல உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லமே. உனக்காக நான் இருக்கேன்ற வார்த்தைகளை நீ எப்போதும் மறந்துட வேணும். உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிறவங்கள யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு உனக்கு தெரியாது என் செல்லமே. சூழ்நிலை இந்த உலகத்துல யாரை எப்படி வேணாலும் மாற்றி போடக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கு. அதனால எப்போதும் நீதான் உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கவனமாக செய்ய பழகிக்கணும். நல்ல நாள் உனக்கு சந்தோஷத்தை தரும். ஏதாவது பிரச்சனைகளை தரக்கூடிய கெட்ட நாள் உனக்கு கவலையை தரும். ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக இருந்தாலும் சரி, கெட்ட நாளாக இருந்து கவலையை கொடுத்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு கடந்து வந்துகிட்டே இரு. ஒவ்வொரு நாளையும் துணிச்சலோடு தைரியமாக நீ எதிர்கொள்ள தயாராக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை இந்த சாயப்பா நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீயும் உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்ததையே நினைச்சு குழப்பிக்கிட்டே இருக்காம தைரியமாக இருந்தீனா கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். நீ பயந்துகிட்டே இருந்தீனா விதி உன் வாழ்க்கையை புரட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியாக வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு. உன்னை நேசிக்க யாரும் இல்லையே நினைக்காம உன்னை நேசிக்கும் மனிதர்களை நீ உருவாக்கு. நீ வாழ்க்கையில ஜெயிச்சு தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து நின்னா எல்லாரும் உன்னை நேசிக்கும் பாசம் காட்டும் மனிதர்களாக உன்னை நோக்கி ஓடி வருவாங்க என் செல்லமே. இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். பேசிட்டு யோசிக்கிறத விட யோசிச்சுட்டு பேச பழகு. உன் வாழ்வில் இருக்கும் அனாவசியமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த சாயப்பா முற்றுப்புள்ளி வைக்கிறேன். பசிக்காக உணவு தேடிகிற இருக்க வரைக்கும், பசிக்கும் போது சாப்பாடை சாப்பிட்ட வரைக்கும் மனிதர்கள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா தான் இருந்தீங்க. எப்போது ஆடம்பரமா வாழ்றதுக்காக பணத்தை சம்பாதிக்க அதிகமா ஆசைப்பட ஆரம்பிச்சிங்களோ அப்போதே உங்க வாழ்க்கையில எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. வாழ்க்கையில பணமா முக்கியம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பலார்னு உன் கன்னத்துல அரைஞ்சா மாதிரி பணம் மட்டும்தான் முக்கியம்னு வாழ்க்கை உனக்கு பல விஷயங்களை உணர்த்தும் என் செல்லமே. வாழ்க்கையில நல்லா நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னா பணமும் முக்கியம்தான்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லை, கஷ்டத்தை கொடுத்தவங்களும் நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் காயங்களை மட்டுமே நினைச்சு கலங்கி கொண்டிருக்காதே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். உன் முன்னால இருக்க எல்லா உறவுகளையும் உனக்கு பிடிக்கிறது நல்ல விஷயம். ஆனா எல்லாருக்கும் ஒன்ன பிடிக்கும், எல்லாரும் உன் மேல அன்பா பாசமா இருப்பாங்கன்னு மட்டும் நீ கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்பிட வேணாம். உன் முன்னால இருந்துகிட்டே உன்கிட்ட நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டே உன் முதுகுல குத்துற மனிதர்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பல முகத்தோடு வாழும் மனிதர்களாக இருக்கிறதால நீ தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னை பத்தி சற்றும் யோசிக்காமல் நீ இப்படிதான் இருக்கிற, உன் தலைவிதி இப்படிதான்னு சொல்கிற மனிதர்கள் இருக்கும்போது நீ ஏன் வருந்துகிறாய்? யார் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் நீ தைரியமாக இருந்தீனா யாராலும் எதாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. சோகத்தை சொத்து போல சேர்த்து வைக்காதே. சோகத்தை மாற்றி சுகமாக வாழ தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சிகளை வரவழைப்பேன். உன் மனதில் இருக்கும் காயங்களையும் வேதனைகளையும் போக்கி
உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இருள் வயந்த பிறகு மின்சாரம் இல்லாத போது தேடப்படும் மெழுகுவத்தியைப் போல இங்கு சிலருக்கு உன்னுடைய தேவை இருந்தால் மட்டுமே உன்னை தேடி வருகிறார்கள். அப்படி தேவைக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களை நீ ஒதுக்கி வச்சிடு என் செல்லமே. கிடைச்சதை வச்சு வாழ நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை அடையிறதுக்கே அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. நீயும் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்சது எதையும் சாதாரணமாக நினைச்சிடாதே. ஆடம்பரமா வாழ்றதுக்கு அதிகமா போராட வேணாம். ஆனா நிம்மதியா வாழ்றதுக்கு கண்டிப்பா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்போதே உனக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கை முழுவதுமே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. எப்போ எந்த விஷயத்த செஞ்சாலும் எல்லாமே தோல்வியாகவே இருக்குதே நினச்சி வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் இருக்கும் வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்ல விஷயத்தை இந்த சாயப்பா நடத்தி முடிக்கிறேன். உறவாக இருந்தாலும் சொந்தமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க 1000 சொன்னாலும் உன் புத்திக்கு உன் மனசுக்கு உனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்ய பழகு. உன் வாழ்க்கையில நடக்கும் விஷயங்களை எல்லாம் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கோ. உன் வாழ்வின் குறிக்கோளை நீ ஜெயிச்சு எடுக்கிறதுக்கும் உனக்கு நல்லது நடக்கிறதுக்கும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனதில் இருக்கும் கவலைகளையும் ஏமாற்றங்களையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாம, எதுக்காகவும் சலிக்காம சந்தோஷமாக வாழணுன்ற எண்ணத்தோட வாழ்க்கையில ஜெயிச்சு நிற்பேன்ற நம்பிக்கையோட முயற்சி செய். எல்லாவற்றிலும் கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும். நாளைக்கு எல்லாமே நல்லபடியாக மாறிடும்ன்றது நம்பிக்கை. மாறலேனாலும் சமாளிக்க முடியும் என்பது தானே தன்னம்பிக்கை. நீ தன்னம்பிக்கையோட எதை செஞ்சாலும் கண்டிப்பா அது உனக்கு நல்லபடியாக நடக்கும். இந்த உலகத்துல வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்கள் மீது நிதானமாக இருக்கணும். ஏன்னா கல்லு கூட உயிரை தான் கொல்லும். ஆனா சொல்லு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனையும் உயிரோட கொல்லும். எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு பேசிட வேணாம். உன் வாழ்க்கையில நடந்த கெட்ட விஷயங்களுக்காக கவலைப்படாம அதுக்காக நன்றி சொல்ல தயாராகு. கெட்ட விஷயங்கள் மூலமாக தானே உன் வாழ்க்கைக்கு தேவையான அடுத்தடுத்த நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன்ற உண்மைய நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. கெட்ட விஷயங்கள் நடக்கும்போதுதான் அதை தாண்டி நல்லபடியா வாழணுன்ற எண்ணமும் வைராகியமும் உனக்குள்ள வரும். கதறி அழுகவும் முடியாம, கண்ணீரை கடக்கவும் முடியாம, கண்ணு கலங்கியபடியே வீதியில நடந்து போன நாள் எல்லார் வாழ்க்கையிலையும் கண்டிப்பா ஒரு நாள் இருக்கும். நீயும் கண் கலங்கினாலும் கவலை கொண்டாலும் வருத்தப்படாதே. அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. தாய் தந்தையோடு வாழும் காலம் முழுவதுமே நீ நினைச்சது போல உன்னால இருக்க முடியும். ஆனா நீ பெருசா வளர்ந்து உன் சொந்த கால நிக்க ஆரம்பிச்ச பிறகு வாழ்க்கையை நினைச்ச மாதிரிதான் உன்னால வாழ முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. நீ எப்போதும் அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்க